நம்ப முடியுமா? இன்னைக்கு நாம அலச போற அண்டம் குரல் கைரேகை வேறுபாடு கருவிலேயே தொடங்கி விட்டதா அப்படிங்கிற குறிப்புகள் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு உலகத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகுது. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல்ல நாம மனித உயிரின் தோற்றத்தை வெறும் உயிரியலா மட்டும் பார்க்க போறதில்ல. ஒரு இருண்ட பாதையில கருமுட்டையை நோக்கி நீந்தி செல்லும் ஒரு ஒற்றை அணுவின் பயணத்திலேயே நமது வாழ்க்கை ஒரு சுயமின் உற்பத்தி இயந்திரமா தொடங்கிடுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கார் இன்ஜின் ஒப்பீடு ரொம்ப சரியான தொடக்கம். ஏன்னா பொதுவாவே நாம உயிரியலையும் இயந்திரவியலையும் வேற வேற விஷயமா தான் பாக்குறோம். இயந்திரம்னா இரும்பு வயர்னு நினைக்கிறோம், உயிரியல்னா ரத்தம் சதைன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஆதாரங்கள் அதை முற்றிலுமா உடைக்குது. சரியா சொன்னீங்க. உயிர் தோன்றும் அந்த முதல் புள்ளியில ஒரு நுண்ணிய செல் அடிப்படையில ஒரு இயந்திரமா தான் செயல்படுது. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. குறிப்புல ஒரு சூப்பரான ஒப்பீடு இருக்கு. கடல் அலையிலிருந்து நாம எப்படி மின்சாரம் எடுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு விஷயம் மிக நுண்ணிய அளவிலும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த ஒற்றை அணு, அதாவது கருமுட்டைய நோக்கி போற அணு சும்மா ஒரு மீன் குஞ்சு மாதிரி நீந்தல. அதுதான் அந்த வாலசைவு, அதாவது டெயில் வைப்ரியான். அந்த பயணத்துக்கு தேவையான மின்சாரத்தை அதுவே சுயமாக உற்பத்தி செய்ய உதவுதுன்னு இருக்கு. கொஞ்சம் இருங்க, ஒரு ஒற்றை அணு எப்படி மின்சாரம் உருவாக்க முடியும்? அது தாயின் உடலுக்குள்ளதானே இருக்கு. அங்க இருந்து சத்துக்களை உறிஞ்சு வாழணும்னு சொல்றதுதான் லாஜிக்கு. இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான். தாயின் உடல்ல இருந்து அந்த அணு நேரடியா என்ன சக்தியும் எடுக்கிறது இல்ல. அந்த பாதையை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஓ சரி. ஒரு ஆணின் உடல்ல இருந்து பில்லியன் கணக்கான அணுக்கள் வெளிப்பட்டாலும் அது பயணிக்கும் பாதை பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசான, சொல்லப்போனா ரொம்ப அபாயகரமான ஒரு சூழல். அங்க அவற்றுக்கு தொப்புள் கொடி கிடையாது. ஓ, அப்போ வெளியிருந்து எந்த உணவோ ஆற்றலோ கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. தங்களை தாங்களே காப்பாத்திக்கணும். இதைத்தான் குறிப்புல செல்ஃப் சேவிங், தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் உத்தின்னு சொல்றாங்க. அந்த போராட்ட களத்துல தப்பி பிழைக்க தொடர்ச்சியான இயக்க ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை அது தன் சொந்த வாலசைவு மூலமாவே உருமாக்குது. அதாவது ஒரு சைக்கிள்ல இருக்கிற டைனமோ மாதிரி செயல்படுதா? நாம பெடல் பண்ண விளக்கு எரியுமே அது மாதிரியா? கிட்டத்தட்ட அதேதான். அந்த வாலசைவு மூலமா வர்ற உராய்வு இயக்க ஆற்றல் ஒரு நுண் மின்சாரமா மாறுது. இங்கதான் நம்ம உயிரியலை தாண்டி இயந்திரவியலுக்குள்ள போறோம். எந்த வெளிப்புற உதவியும் இல்லாம தனக்கான ஆற்றலை தானே உருவாக்கிக்குது. நம்பவே முடியல. குழந்தை பிறந்த பிறகு சுயமா மூச்சு விடுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு நுண்ணிய அணு கருமுட்டைய சேர்றதுக்கு முன்னாடியே தன்னை ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினா மாத்திக்குது. ஆமா, தன்னை ஒரு தன்னாட்சி பெற்ற இயந்திரமா மாத்திக்கிறது தான் அறிவியல் உலகத்தையே வியக்க வைக்கும் உண்மை. இது ஒரு மிக சிறந்த ஆட்டோனோமஸ் இன்ஜினியரிங். இது கேட்கவே ரொம்ப மலைப்பா இருக்கு. ஒரு நுண்ணிய செல் முழுமையான பவர் ஜெனரேட்டரா செயல்படுதுங்கிறது நம்ப முடியாத விஷயம். ஆனா இதை விட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மைக்ரோபயாலஜி கண்டுபிடிப்புகளை நாம இப்போ நவீன மைக்ரோஸ்கோப் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நமது குறிப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, சித்தர் அகத்தியரோட சூத்திரம் கரெக்ட். பிண்டமும் இயந்திரமாய் இயங்குமே அப்படிங்கிற அந்த வரி. பண்டைய சித்தர்களின் தத்துவமும் இப்போதைய நவீன நுண் அறிவியலும் இப்படி சரியா பொருந்தி போறது எப்படி? அவங்க கிட்ட மைக்ரோஸ்கோப்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே. அதுதான் சித்தர்களோட தத்துவ பார்வை. அவங்க மனித உடலை வெளியில இருந்து ஒரு பொருளா பார்க்கல, உள்ள இருந்து ஒரு சிஸ்டமா கவனிச்சாங்க. சதை எலும்புன்னு மட்டும் சுருக்கிடாம தன்னிச்சையா இயங்குற ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரமா பார்த்தாங்க. அதாவது ஒரு முழுமையான கட்டமைப்பு. ஆமா, பிண்டமும் இயந்திரமாய் இயங்குமேங்கிற அகத்தியர் வாக்கு உடம்புக்குள்ள நடக்கிற இந்த மின் மற்றும் வேதியியல் செயல்பாடுகளை தான் ரொம்ப துல்லியமா குறிக்குது. அந்த அணு தன்னைத்தானே ஒரு இயந்திரமா மாத்திக்கிறது தான் மனித உடலின் முதல் இயந்திரத்தனமான செயல்பாடு. அப்போ இங்க நாம ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாகணும். அந்த அணு டைனமோ மாதிரி மின்சாரம் உற்பத்தி பண்ணுதுன்னு வச்சுப்போம். அந்த மின்சாரம் எவ்வளவு நேரம் இருக்கும்? அந்த பயணத்தோட சில வினாடிகளுக்கு மட்டுமான பேட்டரியா? கருமுட்டை அடைஞ்சதும் அந்த மின் உற்பத்தி நின்னுடுதா? இல்லவே இல்ல. அங்கதான் நீங்க அந்த ஒப்பீட்டை கொஞ்சம் மாத்திக்கணும். அந்த முதல் தீப்பொறி முடிஞ்சு போற ஒண்ணு கிடையாது. அது ஒரு தொடர் ஆற்றலா, ஒரு எட்டர்னல் பேட்டரியா மாறுது. ஓ, அந்த பிரத்யேக மின்சாரம் சில வினாடிகளுக்கானதுன்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. நேர்கள் இத தங்களோடவே ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க என்னோட பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. நேயர்கள் தங்கள் காதுகள்ல இந்த வார்த்தைகளை கேட்டு அத மூளைக்குள்ள அர்த்தமா மாத்திட்டு இருக்காங்க. நாம நடக்கிறோம், சிரிக்கிறோம், சூடான பாத்திரத்தை தொட்டா உடனே கையை இழுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது நம்ம நரம்பு மண்டலத்துல பாயிர மின்சாரம் தான்.
அதாவது பயோ எலக்ட்ரிசிட்டி. கண்டிப்பா. நரம்புகள் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலமா தான் மூளைக்கு தகவல்களை அனுப்புதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த நரம்பு மண்டலத்துல பாயிற மின்சாரத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது வேற எங்கிருந்தும் வரல. அந்த முதல் அணுவோட வாளசைவுல உருவான அந்த சிறு மின் உற்பத்தியில தான் அதோட மூலம் இருக்கு. நிஜமாவா? ஆமா, அந்த தன்னிச்சையான இயக்கம்தான் செல்கள் பெருகி ஒரு முழு மனிதனா மாறும்போதும் தொடருது. அந்த ஆரம்ப கால துடிப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் உங்க நரம்புகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நேயர்களே, இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் இப்ப என் கைய காத்துல அசைக்கிறேன்னா என் மூளை என் கைக்கு ஒரு மின் சமிக்ஞைய அனுப்புது. அந்த மின்சாரம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் கருவா உருவாவதற்கு முன்னாடியே ஒரு ஒற்றை அணு தன் வாலசைவு மூலமா உருவாக்குன அதே ஆற்றலோட நீட்சின்னு சொல்றீங்களா? அடேங்கப்பா! அதுதான் உயிரியலோட பிரம்மாண்டம். அதை எந்த தடையும் இல்லாம தொடரும் ஒரு ஆற்றல் சங்கிலி. அந்த மிஷின் ஒருபோதும் ஆஃப் ஆகிறதே இல்ல. வாழ்நாள் முழுக்க இயங்கிட்டே இருக்கு. இது கொஞ்சம் தலை சுற்ற வைக்கும் தகவல் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இங்க இன்னொரு லாஜிக்கலான முரண்பாடு தோணுது. நாம எல்லாரும் இதே இயந்திர தத்துவத்துல தான் இயங்குறோம்னா, அந்த ஒற்றை அணுவின் மின் உற்பத்தி மூலமா தான் உருவானோம்னா, ஏன் ஒவ்வொரு மனிதனும் இவ்ளோ வித்தியாசப்படுறோம்? ரொம்ப நியாயமான கேள்வி. உலகத்துல கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க. ஆனா யாருடைய கைரேகையும் இன்னொருத்தரோட ஒத்து போறதில்ல. உடலமைப்பு, சிந்தனை எல்லாமே வேறுபடுது. அது எப்படி சாத்தியம்? எல்லா டைனமோக்களும் ஒரே மாதிரி மின்சாரம் கொடுத்தா எல்லாரும் ஒரே மாதிரி ரோபோட்டா தானே இருக்கணும்? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. இங்கேதான் நம்ம குறிப்புகள் ஒரு 5வது ரகசியத்தை, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சீக்ரெட்டை முன்வைக்குது. நாம எல்லாரும் கைரேகை வேறுபாடு விரல் நுனியில இருக்கு, இல்லனா கருப்பையில குழந்தை வளரும் போது உருவாகுதுன்னு தான் நினைக்கிறோம். வேற எப்படி உருவாகும்? ஆனா அந்த ஆதாரம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க தனித்துவங்கிறது அந்த முதல் அணுவிற்கே இருக்குன்னு சொல்லுது. ஒரு ஒற்றை அணுவுல எப்படி தனித்துவம் இருக்க முடியும்? பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கலாம், ஆனா அதோட இயக்கம் ஒண்ணு போல இருக்காது. இத அறிவியல்ல பிக்சி, அதாவது பிட்ச் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா புரிஞ்சுக்கலாம். இசையில ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு தனி சுருதி இருக்கும்ல. ஆமா, வயலின்ல ஒரு கம்பிய மீட்டுனா ஒரு குறிப்பிட்ட அதிர்வு, அதாவது வைப்ரேஷன் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு அணுவுக்கும் ஒரு தனித்துவமான அதிர்வு இருக்கு. வெளிப்படுற மில்லியன் கணக்கான அணுக்கள்ல எந்த 2 அணுவோட வாலசைவு வேகமோ ஃப்ரீக்வன்சியும் 100% ஒன்னா இருக்காது. ஓ, அப்போ ஒவ்வொரு அணுவும் அதற்கென ஒரு ஸ்பெஷலான வேகத்துல வாழ அசைக்குது. அதனால அது உருவாக்குற மின்சார அளவும் வோல்டேஜும் மாறுபடுதுன்னு சொல்றீங்க. மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த மின்சார அதிர்வெண் மாறுபடுறதால தான் அது கருமுட்டைய சேர்ந்து மூளையாகவும் நரம்பு மண்டலமாகவும் வளரும்போது அதோட ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் வேறுபடுது. எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு சின்ன ஃப்ரீக்வன்சி மாற்றம் எப்படி ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த குணாதிசயத்தையும் மாத்தும்? மூளையை எப்படி பாதிக்கும்? ஒரு கம்ப்யூட்டர் உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்ககிட்ட ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள கொடுக்கப்படுற பூட் அப் கோட் ஒரு மைக்ரோ செகண்ட் மாறினா கூட ஒட்டுமொத்த சிஸ்டமும் வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமா, டோட்டலா மாறிடும். அதே போலதான் அந்த ஆரம்ப கால அணுவோட தனித்துவமான அதிர்வு, அதாவது அந்த பிட்ச், வளரும் கருவோட நரம்புகள் எப்படி கனெக்ட் ஆகணும், நியூரல் வயரிங்னு சொல்லுவாங்க, மூளையோட ரசாயனங்கள் எப்படி சுரக்கணும் அப்படிங்கறத ஆரம்பத்திலே முடிவு பண்ணிடுது. அப்படி என்றால் இப்போ பேசுற குளோனிங் முறைக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குமே. குளோனிங் மூலமா ஒரு மனிதன் அப்படியே காப்பி எடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது சாத்தியம் இல்லையா? என் டிஎன்ஏவை கொடுத்து என்ன போலவே ஒருத்தரை உருவாக்குனா அவர் என்ன போலவே யோசிப்பாரா? இது அறிவியலோட ஆழமான மர்மங்கள்ல ஒண்ணு. இதுக்கு பேருதான் குளோனிங் பாரடாக்ஸ் அல்லது குளோனிங் முரண்பாடு. இன்னைக்கு அறிவியல் மூலமா உங்க டிஎன்ஏவை வச்சு அதே கண்கள், முடி, உடல் அமைப்பை கொண்ட ஒரு காப்பியை உருவாக்க முடியும். அதாவது ஹார்ட்வேர் அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஆமா, ஆனா குளோனிங் செய்யப்பட்ட அந்த நபரும் நீங்களும் ஒரே மாதிரி யோசிப்பீங்களானா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அறிவியலால உங்க செல்களை காப்பி பண்ண முடியுமே தவிர அந்த ஆரம்ப கால அணுவோட தனித்துவமான அதிர்வை, அந்த பிட்ச யாராலும் காப்பி அடிக்கவோ செயற்கையா உருவாக்கவோ முடியாது. வாவ், உடலமைப்பு காப்பி பண்ணலாம், ஆனா அந்த சிஸ்டக்க முதல்ல உயிர்ப்பித்த அந்த பூட் அப் ஸ்பார்க்க காப்பி செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒருத்தரோட கைரேகை எப்படி தனித்துவமானதோ அதை விட பல மடங்கு ஸ்பெஷல் அந்த அணுவோட அதிர்வு. நான் யாருன்னு தீர்மானிக்கிறது என் டிஎன்ஏ மட்டும் இல்ல, என்னை உருவாக்குன அந்த முதல் அணுவோட அதிர்வெண்ணும் தான். நீங்க சொல்றத கேட்கும்போது மனிதன் வெறும் உயிரியல் கலவை இல்ல,
அவன் ஒரு தனித்துவமான மின்காந்த அதிர்வனே தோணுது. இது வெறும் தத்துவார்த்தமான வாதம் இல்ல, தூய அறிவியல் உண்மை. இதுதான் உங்க மூளை தகவல்களை செயலாக்கும் விதம், நீங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற விதம், உங்க திறமைகள், பயம், சிரிப்பு, இது எல்லாத்துக்கும் அடித்தளம் அந்த ஒற்றை அணுவோட வாலசைவு வேகத்துல தான் இருக்கு. ரொம்பவே ஆழமான விஷயமா இருக்கு. சரி, நாம இப்போ நுண்ணிய அளவிலான விஷயங்களை நிறைய பார்த்துட்டோம். இத கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து பெரிய அளவுல பார்ப்போம். இந்த மிகச்சிறிய அணுவோட பயணம் நாம இப்ப அடைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சிக்கு, எவல்யூஷனுக்கு எப்படி அடித்தளமா அமைஞ்சதுன்னு குறித்து சொல்லுது. இது பரிணாம வளர்ச்சியோட உச்சக்கட்ட அழகுன்னு சொல்லலாம். ஒரு இரண்ட பாதையில தன் உயிரை காப்பாத்திக்க போராடின ஒரு செல் எப்படி பிரம்மாண்ட அளவிலான சிந்தனைக்கு வழிவகுத்ததுன்னு கேக்குறீங்க. அன்னைக்கு அந்த ஒற்றை அணு செல்ஃப் சேவிங் மோட்ல எந்த அறிவை, அதாவது இன்டெலிஜென்ஸ பயன்படுத்துச்சோ அதே அறிவு தான் இப்போ மனித குலத்தை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு. அதாவது ஒரு இலக்க அடையணும், பாதையில இருக்கிற தடைகளை தாண்டணும்னு அது நினைச்சது இல்லையா? ஆமா, அதற்காக தனக்கான ஆற்றலை தானே உருவாக்கிக்கணும். அந்த போராடும் குணமும் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிற இயந்திர தன்மையும் தான் பல லட்ச வருஷங்களா தலைமுறையா கடத்தப்பட்டு இப்போ மனுஷனை பிரபஞ்சத்தோட உச்சத்துக்கு தள்ளி இருக்கு. நமது மூளைக்குள்ள பதிவாகி இருக்க அந்த சுய ஆற்றல் தேடல் தான் மனித குலத்தின் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் அடிப்படை. நீங்க சொல்றத பார்த்தா அன்னைக்கு கருப்பையில நீந்தி அந்த அணுவோட துணிச்சலும் தேடலும் தான் இன்னைக்கு நாம விண்வெளியில ராக்கெட் விடுறதுக்கும் செவ்வாய் கிரகத்துல குடியேற ஆராய்ச்சி பண்றதுக்கும் தூண்டுதுன்னு சொல்றீங்களா? ஒரு செல் நீந்துறதுக்கும் நிலவுல கால் வைக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கா? மேலோட்டமா பார்த்தா முரண்பாடா தோணலாம். ஆனா தத்துவார்த்தமாவும் உயிரியல் ரீதியாவும் இது 100க்கு 100 உண்மை. நம்ம விண்வெளி ஆராய்ச்சியா இருக்கட்டும், மருத்துவத்துறையின் உச்சங்களா இருக்கட்டும், டெக்னாலஜி புரட்சியா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஒற்றை அணுவோட வால் அசைவுல தொடங்கின அந்த தன்னாட்சி அறிவோட நீட்சிதான். தனக்கு தேவையான ஆற்றலை தானே உருவாக்கிக்கிட்டு இருண்ட உலகத்துக்குள்ள தைரியமா நுழைஞ்ச அந்த உந்துதல். சரியா சொன்னீங்க. அந்த அடிப்படை உந்துதல் தான் இயற்கையோட எல்லைகளை தாண்டி மனுஷனை சிந்திக்க வச்சிருக்கு. பிரபஞ்ச ரகசியங்களை அளக்க துடிக்கிறோம்னா அதற்கான முதல் விதை அந்த நுண்ணிய அளவிலான சுய மின் உற்பத்தியில தான் நடப்பட்டுச்சு. நிஜமாவே சிலிர் பூட்டுது. நாம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பின் ஒரு அங்கம்னு இது புரிய வைக்குது. நேர்களே, இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை ஒரு கணம் பின்னோக்கி பார்ப்போம். உயிரின் தொடக்கம்ங்கிறது வெறும் செல்களின் சாதாரண சேர்க்கை இல்ல. அது கடல் அலை மாதிரி ஒரு மாபெரும் இயந்திரத்தனமான மின் உற்பத்தியின் தொடக்கம். ஒரு இருண்ட பாதையில தனக்கான வெளிச்சத்தையும் ஆற்றலையும் தானே உருவாக்கி கொள்ளும் ஒரு தன்னாட்சி பயணம். ஆமா, நம்ம நரம்புகளுக்குள்ள இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தொடர் ஆற்றல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்களால பிண்டமும் இயந்திரமாய் இயங்குமேன்னு ரொம்ப துல்லியமா கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம நாம ஏன் தனித்துவமா இருக்கோங்கிறதுக்கான பதில் குளோனிங் பண்ண முடியாத அந்த முதல் அணுவோட பிச்சில ஒழிஞ்சிருக்கு. ஒரு சின்னஞ்சிறு அணு தனக்கான ஆற்றலை தேடி தொடங்கிய பயணம்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பிரபஞ்சத்தை அளக்க துடிக்கும் பேரறிவா மாத்திருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு தொகுப்பு. நாம நம்ம விவாதத்தோட தொடக்கத்துல காரின் சாவியை சுழற்றுவதை பற்றி கூறினோம் இல்லையா? அந்த தீப்பொறி சாவியிலோ வெளியிலிருந்து வர்ற பேட்டரியிலோ இல்ல. அது அந்த மனித இயந்திரத்தின் வடிவமைப்பிலேயே, அந்த முதல் அணுவிலேயே தன்னிச்சையாக இருக்கு அப்படிங்கறத இந்த ஆதாரங்கள் நமக்கு தெளிவா உணர்த்துது. உண்மையிலேயே மனித உயிர் என்பது உயிரியல், இயற்பியல் மற்றும் தத்துவம் 3 நேர்த்தியா பிணைந்த ஒரு அற்புதமான சிம்பனி நாம இன்னைக்கு தெளிவா உணர்ந்துகிட்டோம். ஆமா, இதோட நம்ம நேயர்கள் தாங்களாகவே சிந்திச்சு பார்க்க ஒரு முக்கியமான கொஞ்சம் ஆழமான கேள்வியை நான் இங்க முன்வைக்க விரும்புறேன். நம்ம மூளையோட தனித்துவமான செயல்பாட்டுக்கும் நம்ம குணாதிசயங்களுக்கும் காரணமே நாம கருவா உருவாவதற்கு முன்னாடியே அந்த அணு கொண்டிருந்த தனித்துவமான பிட்ச் மற்றும் மின்சார அதிர்வு தான் இப்போ நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? கண்டிப்பா. அப்படியென்றால் ஒருவேளை எதிர்காலத்துல நவீன அறிவியல் அந்த உள் அதிர்வை, அந்த மனித இயந்திரத்தின் முதல் தாளத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சா என்னாகும்? ஒரு மனிதனோட அடிப்படை அதிர்வெண்ணையே நம்மால மாத்தியமைக்க முடியும்னா மனித குலம் இதுவரை கண்டிராத மூளைச் செயல்பாட்டையும் நினைவாற்றலையும் ஆற்றலையும் நம்மால திறக்க முடியுமா? அப்படி ஒரு டெக்னாலஜி சாத்தியமானா மனித குலத்தோட அடுத்த கட்ட பரிணாமம் எப்படி இருக்கும்? உங்க உள் அதிர்வையே நீங்க கட்டுப்படுத்த முடியும்னா நீங்க எந்த அளவுக்கு பரிணாமிப்பீர்கள்? நேயர்களே, இதை சற்று சிந்தித்து பாருங்கள்.